கர்ம வினையினால் நாம படக்கூடிய கஷ்டங்களை அழிக்கிறதுக்கு, கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கான கடவுள் நம்ம சிவன். இந்த சிவபெருமானை வேண்டிக்கிட்டு திங்கட்கிழமை தோறும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்வ இலையை எடுத்துக்கணும். வில்வ இலையை எடுத்துட்டு குங்குமப்பூ நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த குங்குமப்பூவை என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு 4-5 இழை குங்குமப்பூ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 20 மினிட்ஸோ ஊற வைக்கும்போது குங்குமப்பூவில் ஒரு மஞ்சள் கலர் ஒரு சாறு மாதிரி வரும். நீங்கள் பாலில் போடும்போது பாலில் வெள்ளை மஞ்சள் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எசன்ஸ் அதுலேருந்து வரும், குங்குமப்பூ எசன்ஸ். அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் விரலால் எழுதினாலும் சரிதான், இல்லை ஒரு குச்சி வச்சுக்கிட்டு சின்னதாக குச்சி வச்சுட்டு அதை தொட்டு நீங்கள் இப்போ ஒரே ஒரு 1 லைன் மந்திரம் ஒரு வில்வ இலையை எழுதுங்க. எழுதிட்டு அந்த இலையை கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை 7 முறை சொல்லுங்க. மந்திரம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஓம் சிவாய சமஸ்த தோஷ நிவாரணாய பட். இலைக்கு 7 முறை. அப்போ 7 இலை எழுதியிருந்தேன்னா 7 × 7 49 டைம்ஸ், 49 தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டி வரும். திங்கட்கிழமை தோறும் செய்தால் போதும்.